இப்ப மட்டும் இல்ல, இன்னும் ஃபியூச்சர்லயும் ஒரு டிமாண்ட் இருக்கிற ஜாப்னா அது என்ன ஜாப்? கண்டிப்பா வந்து டெய்லரிங்ல பிளவுஸ் ஸ்டிச்சிங் தான் நான் சொல்லுவேன். சாரி வாங்குறவங்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு, அவங்க வாங்குற சாரியோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. 80% ஆஃப் பெண்கள் இன்னுமே வந்து அவங்களோட பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான டெய்லரிங் ஷாப்போ டெய்லரோ வந்து இன்னுமே ஃபைன் பண்ணல. சோ இந்த மிஸ்டேக் ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலான மக்கள் அவங்களோட பிஸி ஷெட்யூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அளவு பிளவுஸ் வந்து டெய்லர்ட்ட கொடுத்துட்டு எனக்கு பெர்ஃபெக்ட்டா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவாங்க. நீங்க கொடுக்குற அளவு பிளவுஸ்லயே ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை நீங்க நோட் பண்ணி சொல்லணும். ஏன்னா நிறைய டெய்லர்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, அந்த அளவு பிளவுஸ் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்க ஒரு சாரி வாங்குறீங்க, அதுக்கான ஒரு பிளவுஸ் தைக்கணும் அப்படின்னா அதுக்கான லைனிங் நீங்களே பெர்ஃபெக்ட்டா சர்ச் பண்ணி எடுக்கிறது இல்ல. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நீங்க டெய்லர் கிட்டே நீங்களே ஒரு லைனிங் போட்டுருங்க நீங்க சொல்லிடுங்க. அங்க அவங்க போடுற லைனிங் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஃபிட்டிங்கா இருக்கும் அப்படின்னு ஒரு அனலைசேஷன் கண்டிப்பா இருக்காது. சோ உங்க ஃபிட்டிங் சேஞ்ச் ஆகிருக்கு, கண்டிப்பா பிளவுஸ்க்குள்ள இருக்கிற லைனிங்குமே ஒரு காரணம். சோ நீங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கிராண்டா ஒரு சாரி வாங்குறீங்க அப்படின்னா அந்த சாரியோட இம்பார்ட்டனே அந்த பிளவுஸ் மட்டும் தான். சோ அந்த பிளவுஸ்க்கு நீங்க டைம் எடுத்து உங்ககிட்ட இருக்கிற